இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்த நடப்பு நிகழ்வுகள் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிக்கு என்ன முக்கியமான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸுக்கோ அதை மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ டெட் தேர்வில் நிரந்தர விலக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சட்டப்பேரவையில் வந்து நம்முடைய கல்வி அமைச்சர் சொன்னாங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஏவுகணை தயாரிக்க இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டேஷன் பண்ணுறாங்க இல்லையா, டிஆர்டிஓ வந்து ப்ரைவேட்டேஷன் பண்ணுறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். டெல்லியில் பிரிக்ஸ் மாநாடு நடக்க போகுது. அதில் வந்து சீன அதிபர் வந்து கலந்து கொள்ள போகிறாரு. அதோடைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிபுண் அப்படிங்கிற ஒரு ஆழ்கடல் உதவி கப்பல் ஒன்று புதுசாக விட போகிறாங்க. அது வந்து ட்ரையல் போயிட்டுருக்குது. அதோடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி யூபிஐ பரிவர்த்தனை எப்படி இருக்குங்கிறத வந்து பிரதமர் வந்து மோடி அவர்கள் சொல்லியிருக்கார் இல்லையா, அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதே போல் வந்து பாருங்கள், AK-203 AK-203 ஷர் அப்படிங்கிற ஒரு துப்பாக்கி சோதனை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள். ஸோ இந்த நிகழ்வில் டீட்டெயில்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுடைய கமெண்ட்ஸும் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சொல்லக்கூடிய கமெண்ட்ஸு டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 28/6 புதன்கிழமை கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ டெட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரசுடைய தீர்மானத்துக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ 2010ஆம் ஆண்டு இல்லைங்க, 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23க்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு டெட்டு தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை வந்து அதோட கண்டினியூட்டியாக அடுத்தது பார்க்க போகிறது, 500 அரசு சேவைகளுக்கு வந்து கைபேசி மூலம் ஒரு செயலி வந்து கொடுக்குறாங்க. ஸோ வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி அப்படிங்கிற அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா, அப்படி போகாமல் நம்மளே வந்து பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம் ஏதாவது புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த செயலி மூலமாக இதை வந்து நம்ம எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 5 கோடியில் இத்திட்டம் வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு நிகழ்வு பார்க்கலாம். ஏவுகணை தயாரிக்க இந்திய நிறுவனங்களுக்கு அனுமதி அப்படின்னு. ஸோ டிஆர்டிஓன்னு இருக்கு இல்லைங்களா, டிஆர்டிஓ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஏவுகணை தயாரிக்கிறதுக்கு ப்ரைவேட்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது யார் இதை விட சிறப்பாக பண்ணக்கூடியவங்க, நம்ம ஏற்கனவே வந்து டிஆர்டிஓ பண்ணுறதை விட சிறப்பாக யார் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. உள்நாட்டிலேயே ஏவுகணை உற்பத்தி விரைவுபடுத்தவும் பாதுகாப்பு தேவைகளுக்கு பிற நாடுகளை சார்ந்திருக்காமல், அது சார்ந்திருந்தால் அது குறைக்கவும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படுகிறதாமா. இதன் மூலம் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட இந்திய நிறுவனங்களில் பங்களிக்க ஒரு விரிவாக்கு செய்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 7 ஆண்டுகளுக்கு பிறகு 400 பேர் அடங்கிய உயர்நிலை குழுவுடன் டெல்லி பிரிக்ஸ் மாநாட்டுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர் வந்து வராருங்க. இது வந்து டெல்லி நடக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்தியா தலைமையேற்றது. இதன்படி வந்து செப்டம்பர் 12, 13 ஆகிய தேதிகளில் வந்து டெல்லியில் உச்சி மாநாடு நடக்குது. அதில் வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உட்பட பிரிக்ஸ் கூட்டமைப்பு அனைத்து நாடுகள் தலைவர்களும் டெல்லி உச்சி மாநாட்டில் பங்கேற்க போகிறாங்க. அதில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தரப்பிலையும் அதிகாரப்பூர்வமாக வர்றாரு அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்களாமா. அதே மாதிரி பாதுகாப்பு ஆலோசகர் வந்து அஜித் தோவ் அதே மாதிரி பெய்ஜிங்கில் பயணித்து சீன அதிபரின் டெல்லி வருகையை உறுதி செஞ்சுருக்காரு. ஸோ கடந்த 2019 வந்தவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் அடங்கிய உயர்நிலை குழுவுடன், அதுக்கப்புறம் 400 பேர் அடங்கிய உயர்நிலை குழுவுடன் வராங்களாமா. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து இந்த உச்சி மாநாடு நடக்கும் பொழுது, இது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடக்கும்போது அதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த ஒரு கப்பலை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நிப்புன் அப்படிங்கிற ஒரு கப்பலுங்க. இதோட பெயர் வந்து நிப்புன் ஆழ்கடல் உதவி கப்பல். சரிங்களா? இந்த கப்பல் வந்து இப்போ வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க, சோதனை பண்ணியிருக்காங்க. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்காங்களாமா. ஸோ நிப்புன் ஆழ்கடல் உதவி கப்பல் இது நீர்மூழ்கி கப்பலுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த யூபிஐயுடைய பரிவர்த்தனை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துருக்குது, திருப்பு முனையை கொடுத்துருக்குன்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து புகழாரம் கொடுத்துருக்காரு. ஸோ ஆரம்பத்தில் பண்ணும் பொழுது பெருசாக அது வந்து டெவலப்மெண்ட் இல்லாட்டி ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து ஒரு அருமையான ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், AK-203 அப்படிங்கிற ஷெர் துப்பாக்கி சோதனை பண்ணியிருக்காங்க. இது அருமையான ஒரு முக்கியமானது. ஏற்கனவே AK-47 போல துப்பாக்கிலாம் பார்த்துருப்போம். AK-203 ஷெர் துப்பாக்கி வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. இது வந்து முற்றிலும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் AK-203 தாக்குதல்களை துப்பாக்கிகளை உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்களாமா. இது வந்து யாருடைய கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநில அமேதியில் இந்தோ ரஷ்யன் ரைஃபிள்ஸ் நிறுவனம், இதை வந்து 2019 நிறுவப்பட்ட நிறுவனம், இந்திய ரஷ்ய கூட்டு நிறுவன ஆலையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய துப்பாக்கி வந்து ஷெர் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்களாமா. இந்த AK-203 இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 7.62 × 39 மில்லிமீட்டர் அது கலஷ்னிக்கோவ் தளத்திலிருந்து அடிப்படையாக கொண்ட எரிவாயு மூலம் இயங்கும் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு துப்பாக்கி. இது நிமிடத்துக்கு 700 சுற்றுகள் சுடும் திறனையும் 800 மீட்டர் வரம்பையும் இது வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போல் முக்கியமான நிகழ்வு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வரும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, ஆதரவு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம்.